எதுக்குடா தயங்குற? முத்தழகு ஃபோன் பண்ணு. சஞ்சீவ், ஃபோன் பண்ணு. எனக்கு நல்லா தெரியுது அத்தை. உண்மையிலேயே சஞ்சீவ் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறான். தங்கச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. மாப்பிள்ளை உன்னை மனசார நேசிக்கிறான். சஞ்சீவ் மாட்டிக்கிட்டான்னு அந்த காளி வேற சஞ்சீவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். நீ விட்டுறாத. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை உன்கிட்ட இப்படியெல்லாம் மறைப்பானா? சொல்லு தங்கச்சி. சஞ்சீவ் மறைக்கிறானா இல்லையான்னு அபி கிட்ட கேட்டா எப்படி சொல்லுவா? சஞ்சீவ் கிட்ட எல்லாம் நீங்க கேட்கணும். சிந்தாமணி, நீ பேசாம இரு. பேச வேண்டியவங்க பேசினா நான் ஏன் பேச போறேன்? அபி கேக்குற கேள்விக்கு சஞ்சீவ பதில் சொல்லு. நான் வாய முடிக்கிறேன். இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. அப்போ நீயும் தலையிடாத. ஏன்னா உனக்கும் இது தேவையில்லாத பிரச்சனை தான். வந்துட்டா பேச. அபி கேட்ட கேள்விக்கு சஞ்சீவ் பதில் சொல்லுவான், நீ சொல்லாத. ஏய் சிந்தாமணி. ஏய் காளி, கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? அபி கேட்ட கேள்விக்கு சஞ்சீவ் பதில் சொல்ல போறான். நீங்க எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? டேய் சஞ்சீவ், முத்தழகு உனக்கு எதுக்கு கால் பண்ணா? அத சொல்லுடா. சொல்ல மாட்டான். அவன் சொல்ல மாட்டான். முத்தழகு எதுக்கு சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணான்னு முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி நானே கேட்டு கண்டுபிடிக்கிறேன். போனை கொடு. ஏய் ஏய் அபி, பாரு, முத்தழகு கிட்ட நீ பேச வேண்டாம். போனை கொடு, நான் பேசிக்கிறேன். அபி, நான் சொல்றத கேளு அபி. வேணாம் சஞ்சீவ். அபிதான் முத்தழகு கிட்ட பேசணும்னு சொல்றால, பேசிட்டோம், விடு. அபி, நீ கால் பண்ணு. அபி வேணாம் அபி, நான் சொல்றத கேளு அபி. அபி அபி அபி, நான் சொல்றது கேளு அபி. சஞ்சீவ், அபிதான் முத்தழகு கிட்ட பேசுறேன்னு சொல்றால, பேசிட்டோம், விடு. அபி, நீ கால் பண்ணு. அபி வேணாம் அபி, நான் சொல்றது கேளு ப்ளீஸ் அபி. முத்தழகு கால் பண்ணாத அபி. போன் அடிக்குது. மாமா தான் பண்ணுது. ஹலோ மாமா.
நான் முதல்ல கால் பண்ணும்போது எதுக்கு போனை கட் பண்ண? ஏதாச்சும் வேலையா இருந்தியா? ஒரு வழியா சஞ்சீவ் மாட்டிக்கிட்டான். என்ன மாமா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாச்சும் வேலையா இருக்கியா? சரி மாமா, நான் எதுக்கு உனக்கு போன் பண்ணிருந்தேன்னா, நம்ம சஞ்சய் சார் கல்யாணத்துக்கு ஒரு மோதிரம் உனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தோம்ல, அந்த மோதிரம் இப்போ துணி துவைக்கலான்னு ஒரு சட்டையை எடுத்தேன். அது சட்டையில இருந்து விழுந்துச்சு மாமா, அதான் நான் உனக்கு போன் பண்ணிருந்தேன். மா, சஞ்சீவ் அபி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு சிக்கிக்கிட்டான். ஆமா. சஞ்சய் சாருக்கு நீ கொடுத்த மோதிரம் எப்படி மாமா உன் சட்டைக்குள்ள வந்துச்சு? சொல்லு மாமா. ஹலோ மாமா, 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 ஹலோ மாமா. என்ன மாமா போனை கட் பண்ணி விட்டுருச்சு? சரி, ஏதோ பேச முடியாத வேலை போல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மோதிரத்தை பத்தி கேட்டுக்கலாம். டேய் சஞ்சீவ், என்னடா நடக்குதுங்க? அபி உன் போன்ல இருந்து தானே முத்தழகுக்கு கால் பண்ணா. அப்புறம் ஏன் முத்தழகு பாண்டி கிட்ட பேசுற மாதிரி உன்கிட்ட பேசுறா? இப்படி நாங்க கேக்குற எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கும் முத்தழகுக்கும் நடுவுல என்ன விஷயம் தான் இருக்கு? சொல்லுடா. சஞ்சீவ், உனக்கும் முத்தழகுக்கும் என்ன சம்பந்தம்? உன் கையில இருந்த மோதிரம் எப்படி முத்தழகு கிட்ட போச்சு? டேய், கேக்குறோம்ல, உனக்கும் முத்தழகுக்கோ என்ன சம்பந்தம்? முத்தழகு பாண்டிக்கு போன் பண்ணிருக்கா. ஆனா அந்த போன் பாண்டிக்கு போகாம உனக்கு ஏன் வருது? சொல்லு சஞ்சீவ். நிறுத்துங்க. என்ன ஏதோ பெரிய தப்பான மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் யாருக்கிட்டையும் எதையும் மறைக்கவும் இல்ல. இந்த விஷயத்தை இதோட விடுங்க. ஸ்ரீஜா, அபி ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாடி. இல்ல, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. சரி, நீ என்கிட்ட எதையுமே மறைக்கல. அத பிறக்க போற நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லு.
அபி என்ன பேசுற? பொறக்க போற புள்ள மேல யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா? பிள்ளை மேல பண்ற சத்தியம் பொய்யா போச்சுன்னா பிறக்கிற குழந்தைக்கு ஆபத்தா போயிடுமா? அத்தை, சஞ்சீவ் பொய் சத்தியம் பண்ணாதானே அது குழந்தைய பாதிக்கும். அவன் தான் நம்ம கிட்ட எதையுமே மறைக்கலன்னு சொல்றானே. சத்தியம் பண்ணட்டும். டேய், சத்தியம் பண்ணு சஞ்சீவ். என்ன சஞ்சீவ் யோசிக்கிற? சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. இப்ப நீ சத்தியம் பண்ண போறியா இல்லையா? ஸ்ரீஜா, அபி வயித்துல இருக்கிற குழந்தை மேல சஞ்சு பொய் சத்தியம் பண்ணிடுவானா? தெரியலம்மா. என்ன மன்னிச்சு ரபி, என்னால என் குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ண முடியல. நான் உண்மையை சொல்லிடுறேன். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே உண்மையாகவே பாண்டியை இல்லவே நீ சஞ்சீவ் அபியோட புருஷன். அந்த அபி உங்ககிட்ட சொன்னது அத்தனையும் உண்மை. பாண்டிய நான் தான் கத்தியால முதுகுலிய குத்தி கொண்டுட்டேன்.
ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த உன்னை காப்பாத்ததான் முத்தழகு கழுத்தில் தாலி கட்டின விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். அபி, 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 என்னாச்சு? எல்லாம் ஒண்ணாதான். டேய் சந்தோஷ், போய் சீக்கிரம் வண்டி எடு. அபி, அபி, இங்க பாரு. தங்கச்சி காளி, தூக்குடா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போடா. தங்கச்சி என்ன ஸ்ரீஜா இது? பிரச்சனை தானா ஸ்டார்ட் ஆகி மலமலன்னு வளர்ந்து அபிய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. அம்மா, சஞ்சீவுக்கு வந்த ப்ராப்ளத்தை இதோட நம்ம விட்டுறவே கூடாதுமா. இன்னும் நாம இத கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஹாஸ்பிடலுக்கு போன அபி அப்படியே பரலோகத்துக்கே போய் சேர்ந்துருவா. சரி, இப்ப என்ன பண்ண போற ஸ்ரீஜா? சஞ்சீவ் தொங்கிக்கிட்டு இருக்க கைத்தோட ஒரு பக்கம் தானா தீப்பத்தி எரியுது, இன்னொரு பக்கம் நாம தீய வைப்போம். நாம இப்போ முத்தழகுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி அவளை ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லலாம். அப்பதான் முத்தழகுக்கும் உண்மை தெரிஞ்சு அவளும் சாக போவா. அந்த சஞ்சீவ் இன்னும் நல்லா மாட்டுவாமா. நீ போன கொடு. இரு. ஷோ, இந்த முத்தழகு வேற போனே எடுக்க மாட்டேங்கிறா. அவ ஒருத்தி கரெக்டான நேரத்துல போன் எடுக்க மாட்டா. சரி, நீ மறுபடியும் பண்ணி பாரு. எடுடி போன. யார் போன் பண்ணிட்டே இருக்காங்க? ஸ்ரீஜா. எதுக்கு ஸ்ரீஜா போன் பண்றான்? சரி, என்னன்னு கேப்போம். ஷோ, எத்தனை தடவை கால் பண்ணாலும் அவ எடுக்கவே மாட்டேங்கிறாமா. ஒருவேளை முத்தழகு நம்ம மேல இருக்கிற கோவத்துல போன் எடுக்க மாட்டேங்கிறாளோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வா. சரி வா வா. போன் கட் ஆயிடுச்சு. எதுக்கு போன் பண்ணிருப்பான்? ஸ்ரீஜாக்கு திரும்ப கால் பண்ணி என்னன்னு கேட்போமா? வேண்டாம். கால் பண்ணி பேசினா என்ன சொல்ல போறா? மாமாவை பத்தி குறை சொல்ல போறா. இதுக்கு நான் போன் பண்ணாமலே இருக்கலாம். அபி, அபி